குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் மொத்தம் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காலேஜ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர். அப்படி என்ன சார் முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ்? எப்போ இருக்கிறதுலே ரொம்ப பழமையான இன்ஜினியரிங் காலேஜ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடி தான். இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், இந்தியாவையே கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் இந்த காலேஜில் படித்து தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இஸ்ரோவுக்கு போயிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாட்டிலேயே இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய காலேஜ் எதுதான் கேட்டிங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, NIRF ரேங்கிங் லிஸ்ட்டில் இந்த காலேஜ் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, இந்த காலேஜில் யூஜி என்ன கோர்சஸ் இருக்குது, பிஜி என்ன கோர்சஸ் இருக்குது, பிஹெச்டியில் எதெல்லாம் பண்ணலாம், யூஜியில் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த காலேஜில் படித்த அந்த முக்கியமான விஐபி யார், அதை விட ரொம்ப முக்கியமானது கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இந்த இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல போனோம்னா ஜிசிடி கோயம்புத்தூர் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் எப்பவும் சொல்லக்கூடியது தான். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே என்ன செய்யுங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஜிசிடி கோயம்புத்தூர் இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது ஜூலை 1945. ரொம்ப பழமையான ஒரு காலேஜ். இந்த காலேஜுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் அதில் எத்தனாவது ரேங்கில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் 168ல் என்ன செய்யுதுன்னு கேட்டினா இந்த காலேஜ் என்ன செய்யுதுன்னு கேட்டினா இருக்குது. இந்த காலேஜில் யூஜிக்கு 720 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 720 சீட்டு. பிஇ அண்டு பிடெக்கில் 720 சீட்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டினா அவைலபிளாக இருக்குது. பிஜிக்கு 198 சீட்ஸ் என்ன செய்யுன்னு கேட்டினா அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ், அதாவது யூஜியில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, பிஇயில் தனியாக இருக்குது, பிடெக்கில் தனியாக இருக்குது, எத்தனை சீட்ஸ் மேற்கொண்டு நான் அக்யூரேட்டாக சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட் ஒன் யூஜி, அதாவது பிஇயில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 120 சீட்ஸ் இருக்குது. பார்ட் டைமும் பண்ணலாம், ஃபுல் டைமும் பண்ணலாம். செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸு 120 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், அதாவது EEE அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதில் 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்போ நான் சொன்ன 4 கோர்ஸுமே நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சிவிலு, மெக்கானிக்கல், EEE, ECE. இப்போ சொல்லக்கூடிய கோர்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னங்கிற டீட்டெயிலை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதாவது EIE. இதுலேயும் ஒரு 60 சீட்ஸு அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதில் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி என்ன, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், EEE, ECE அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கோர்ஸ். இதில் நமக்கு தெரியாத கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் EIE. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 120 அண்டு 60 சீட்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஆவரேஜாக என்ன செய்யணும் அவைலபிளாக இருக்குது. இது பிஇக்குரியது. அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிடெக். இந்த பிடெக்கில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, இந்த பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் அண்டு டெக்னாலஜி, அதாவது ஐடி, இதில் டோட்டலாக 60 சீட்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸு 120 சீட்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிஇ அண்டு பிடெக்கு. ஓவரால் எத்தனை சீட்ஸுன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடிக்கு 720 சீட்ஸு யூஜியில் அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிஜி கோர்சஸ். அதாவது பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதில் பார்ட் டைம் கிடையாது, ஒன்லி ஃபுல் டைம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் அதில் பார்த்த கோர்சஸில் நிறையா இது புதுசாக இந்த இதில் பிஜி நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயாவது படிச்சிருந்தா கூட பிஜி கோர்சஸ் இங்கே என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். அப்புறம் அது என்னென்ன கோர்சஸ் சார்? பிஜி கோர்சஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்,
இன்ஜினியரிங் டிசைன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரைவ்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங். ஸோ அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்ம வந்து யூஜி வந்து வேற எங்கேயாவது படித்தா கூட பிஜிக்கு இந்த காலேஜில் வந்து இவ்வளோ கோர்சஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ சிமிலர்லி இதே மாதிரியே இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஈவனாக நீங்கள் எதுலேயும் பிஹெச்டியும் இந்த காலேஜில் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை நான் சர்ச் பண்ணுற நேரம் எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஇக்கு ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 12,000 ஒன்லி. யாராலையுமே நம்ப முடியலை. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஜிசிடின்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்லேயே போய் பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12,000 ஒன்லி. அதுக்கடுத்து செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 7,000 ஒன்லி ஃபீஸ் வருது. காலேஜ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸ் எவ்வளவு சார்? அது ஒரு 12,500 வருது. அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா 12 + ஒரு 12 ஒரு 24 ஆவரேஜாக ஒரு 30,000க்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடலான்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயரை நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடியது. ஓவரால் அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸையுமே கம்பேர் பண்ணுற நேரம் இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரே காலேஜ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா சார்? நீங்கள் இந்த காலேஜில் படித்த ஒரு முக்கியமான விஐபி சொன்னீங்க சார், அது யாருன்னு சொல்லவே இல்லை. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அலுமினி இந்த காலேஜுக்கு இஸ்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்த காலேஜில் தான் படித்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. எந்த வருஷம் படித்தாங்கன்னா 1980 படிச்சிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இசிஇயில் படிச்சிருக்காங்க. இங்கே இசிஇயில் முடிச்சுட்டு தான் பிஜிக்கு அவங்க வேறு கோர்ஸ் வேறு காலேஜில் படிச்சிருக்காங்க. அந்த காலேஜில் பிஜி முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக 1982 எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அலுமினி இந்த காலேஜுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் இந்த காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.